இன்னைக்கு அவர் குறிப்பிட்ட ஜனத்தை அழைக்கிற தேவன் அல்ல. ஏன்னா அவர் இஸ்ரவேல் ஜனத்திட்ட தான் வந்தார். அவர்கள் ஒரே தேவனை வணங்கினவர்கள், ஒரே தேவனை ஆராதித்தவர்கள். இவர் நானே அவர் என்று சொன்னபோது இவரை கல்லால் அடிக்க முயற்சிப்பட்டார்கள். கொஞ்சம் யோசிங்க, கல்லால் அடிக்க முயற்சிப்பட்டாங்களா இல்லையா? இவர் அந்த இடத்தை விட்டு மறந்து போனார். அப்ப சொன்னார், இவங்களுக்கு இல்லை, நான் வந்தது புறஜாதிகளுக்கு. அவங்க என்னை ஏற்றுக்கொண்டு என் நாமத்தை தரித்தால் அவர்களே இவர்களை போன்ற பிள்ளைகள். அப்பதான் அதிகாரம் மாறுது. ஆனால் அதற்காக அவர்களை என்ன செய்யல, கைவிட்டு விடவில்லை. வேதத்தை நீங்க வாசிச்சா உங்களுக்கு புரியும். ஒலிவோ மரத்தினுடைய ஒரே ஒரு கிளை, மொத்த கிளையும் அல்ல, ஒரே ஒரு கிளை தகர்க்கப்பட்டு வெட்டப்பட்டு கீழே போடப்பட்டது. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்துக்கு ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால் நீ அந்த கிளைக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. போது எனக்கு. அப்ப கிளை மொத்தத்தையும் தேவன் தரிக்கவில்லை, சில கிளைகளை தரிக்கிறார், ரைட். ஆனா அந்த சிலை கிளைக்கு பகரமாக புறஜாதியாகிய உன்னையும் என்னையும் கொண்டு போய் ஒலிவோ மரத்திலே ஒட்ட வைக்கிறார். நம்முடைய மரம் பேர் என்ன தெரியுமா? காட்டொலிவோ மரம். காட்டொலிவோ மரத்தினுடைய கிளை நாம். நம்ம எல்லாம் நினைக்கிறோம், நான் தான் பெரியவன், எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் கிடைச்சிருச்சு, நான் யாசுவாவையே பார்த்தாச்சே, நான் யாசுவாவிஷோட நாமத்தில் இருக்கிறேன், நினப்பு பிழப்ப கிடைக்கும், பெருமை பாராட்டாதுன்னு சொல்லிட்டார். ஏன்னா உன்னை தரித்து மறுபடியும் கீழே போட்டுருவேன். கீழே போட்டால் தான் பிரச்சனை, கீழே போடுற வரைக்கும் பிரச்சனை இல்லை. கான்செப்டை புரியணும். எப்போ அவர் கைவிடுறாரோ அப்போ தான் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு யோபு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிக்கு பயப்படுகிறவனும் ஜெபம் பண்ணுகிறவனும் என்று சொல்லி சாட்சி சொன்ன மனுஷன் ஒரு நாள் கைவிடப்பட்டான். என் தேவன் எப்படி கைவிடுவார் தெரியுமா? ஒரு இமைப்பொழுது அப்படின்றார். வேதத்தின் ஆழம் என்ன தெரியுமா? 10 நாள் அப்படின்னா ஆழம். அது உன்னுடைய விருப்பத்தில் 10 வருஷமா இருக்கலாம், இல்லை 10 மாசமா இருக்கலாம், 10 நாளா இருக்கலாம், எனக்கு தெரியாது, அது ஆவிக்குரிய காரியம். சரி, இப்ப ஒரு இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் என்னுடைய உருக்கமான இரக்கத்தினால் உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன். எப்ப சேர்த்துக் கொள்வார்? வெட்டி போட்ட நீ மறுபடி மனம் திரும்பினால் உன்னை சேர்த்து வைப்பார். கான்செப்டை சரியா சும்மா விரட்டி விட்டுட்டு கூப்பிடுறதுக்கு அவர் ஒன்றும் ஒன்ன மாதிரி என்ன மாதிரி இல்லை. நீ என்ன பிள்ளைக்கு பயந்து ஐயோ இது என் பிள்ளை, இது நீ அவரு பிள்ளையே இல்லையே. புரியணும். எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிறதுல ஐயா இது உங்க பிள்ளை இல்ல, அவன் சரீரம் உங்க பிள்ளை தான், இந்த சரீரம் என் பிள்ளை தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது எனக்கு பிள்ளையா என்று கேட்டால் இல்லை. உள்ளிருக்கிற எனக்கு அது ஆவி, உள்ளிருக்கிற நான் ஆவி. என் தேவன் ஆவியாயிருந்தார், ஆவியான தேவன் மாம்சத்தில் வந்தார். அல்லேலூயா. இது நீங்க சரியா புரியணும். நம்ம எல்லாம் உறவு முறையில் என்ன பாசம், இதனால தான் நம்ம கெட்டு போறதுக்கு மூல காரணமே. தேவன் நமக்கு கிரியை செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம தூக்கி தோளில் வச்சுட்டு இருப்போம். அதுதான் கடவுள், பிள்ளை தான் கடவுள். பொத்துன்னு தூக்கி போடுவார், உன் கடவுள் கீழே கிடக்கட்டுறா அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியுமா ஒரு கடவுளை தூக்கி போட்டு உடைக்க வச்சார் தெரியுமா உங்களுக்கு? காதில் கிடந்தது, கழுத்தில் கிடந்தது, காலில் கிடந்தது, இடுப்பில் கிடந்தது, தலையில் கிடந்தது, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு கடவுளாக்குனாங்க. கடவுளாக்கின போது தேவனுக்கு கோபம் வந்துச்சு, தூக்கி போட்டு உடைச்சாச்சு, முடிச்சு. பிரைஸ் யாசுவா. அப்ப தெய்வங்களை உண்டாக்குறதுக்கு உனக்கு அருகதை இல்லை, உனக்கு அருகதை இல்லை. நீ தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை எந்த நாசியில சுவாசம் உள்ள மனுஷனுக்கு கொடுக்காத. கொடுத்தா பெற்றுக்கொண்டது நாசமாயிரும். கொடுத்தவன் கைவிடப்படுவான், பெற்றுக்கொண்டது நாசமாயிரும். இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நாம் யாரையெல்லாம் அதிகமாக நேசிக்கிறோமோ, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் தேவனோடு பேச வேண்டியதை விட்டுவிட்டு யாரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோமோ அது அத்தனையும் நாசமாகிக் கொண்டிருக்கிறது. ஏன்? தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு தான் கொடுக்கணும். அவர் ஒருவர் தான் தேவன். அவர் கேட்கிறார்ல, எனக்குரிய மரியாதை எங்கே? நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே சொன்னார்ல, கொடுக்குறியா? அப்போ உனக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும், வியாதி வரத்தான் செய்யும், நோவு வரத்தான் செய்யும், கஷ்டம் வரத்தான் செய்யும், கைவிடப்பட வரத்தான் செய்வேன், பிள்ளைகளுக்கு பிசாசனுடைய போராட்டங்கள் வரத்தான் செய்யும், பிள்ளைகள் தாறுமாறாய் போகத்தான் செய்வார்கள். நீ நேசிக்க வேண்டியது தேவனை. கொஞ்ச நாள்
தேவன் எனக்கு என் பிள்ளைகளை வாடகையாய் கொடுத்திருக்கிறார். பாத்துக்கடா, இந்த பிள்ளைய உன் கையில கொடுத்திருக்கிறேன், இந்த பிள்ளைய உனக்கிட்ட கொடுத்த பொறுப்பை உண்மை உத்தவமா இந்த பிள்ளைய வளர்த்து, இவ்வளவுதான் சொன்னார். நான் என்ன செய்யறேன் தெரியுமா? என் பிள்ளைய கடவுளா பாவிக்கிறேன். முக்கியமா என் பிள்ளை நாளைக்கு வளர்ந்து எனக்கு சாப்பாடு போடுவான், வயசானா என்ன வச்சு பராமரிப்பா. ஒரு மண்ணங்கட்டியும் இல்லை. உண்மை சொல்றேன், பெத்த பிள்ளை உன்னை பாதுகாக்கணும்னா தேவன் கிருபையா இறங்கினால் மட்டும்தான் உன்னை பாதுகாப்பார். இல்லை அநாத ஆசிரமம் திறந்திருக்குது, நீ அங்கே தான் போக வேண்டியிருக்கும். இல்லை வீட்டில் கிடந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கும். தேவன் அனுமதித்தால் மட்டும்தான் அவர் கொடுத்த பிள்ளை உன்னை பாதுகாக்கும். தேவனுடைய அனுமதி இல்லை என்று சொன்னார். ஏன் தான் நீ தான் தேவனை ஆக்கிட்டே அவனை. இப்போ இந்த பிள்ளைய நான் தேவன் ஆக்கிட்டேன்னு வைங்களேன், தேவன் பாப்பா, டேய் உன் கடவுள் நானடா, நீ ஏன்டா அதை போய் கடவுள் மாதிரி கும்பிட்டுட்டு இருக்கிற? இது சிரிச்சா எனக்கு சந்தோஷம், அழுதா எனக்கு ஒப்பாரி, இது விளையாடணும் அப்போ எனக்கு ஐயோ பிள்ளை, ரெண்டாவது பிள்ளை கெட்ட வார்த்தை போட்ட, என் பிள்ளை கெட்ட வார்த்தை போட்டதே, இதெல்லாம் எதுக்குன்னு கேட்கிறேன். நீ அந்த பிள்ளையின் மேல் வைத்திருக்கிற பாசத்து நிமித்தமாய், பக்தி நிமித்தமாய் உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, பிள்ளை பைத்தியம் பிடித்து விட்டது. தேவ சமூகத்தில் தேவன் என்கின்ற அதிகாரத்தை தவிர வேறு எந்த அதிகாரத்திற்கு நீ கட்டுப்படக்கூடாது. நான் உண்மை சொல்றேன், நீ பெத்த பிள்ளைக்கு நீ அடங்கக்கூடாது. அடங்கினா எல்லாம் முடிஞ்சிச்சு. யோசிக்கிறதுக்கு தான் அந்த பிள்ளை பேசுறதை யோசிக்கணுமே தவிர அடங்கக்கூடாது. அடங்கினா நீ கீழ்ப்படிஞ்சிட்ட கடவுள், அதுக்கு அது உனக்கு கடவுள். யாராக இருந்தாலும் சரி, இதான் உண்மை. ஒரு பிள்ளை சொல்வதை தட்டக்கூடாது, கீழ்ப்படியக்கூடாது, ஜீரணிக்கணும். இந்த பிள்ளை என்னதான் சொல்லுது, ஆமா ஏதோ ஒன்று சொல்லுது, இல்லை என்ன சொல்லுது, கேட்கிறது தவறு இல்லை, ஆனால் கீழ்ப்படிவது தவறு. 10 பேருடைய வார்த்தையை கேளு, டிசைட் நீ தான் எடுக்கணும். உன்னுடைய ஆவியானவர் உன்னோடு கூட இருந்து டிசைட் எடுக்கணும். முடியுமான்னு கேட்கிறேன். இல்லைன்னா அது உனக்கு கடவுள் கண்டிப்பா ஒன்று அடிச்சுடுவார். அந்த பொருள் உன்னை விட்டு கைவிட்டு போகும், மறந்துடாத. இது வேத சத்தியம், இது வேதம். அப்ப நீ என்ன செய்யணும்? தேவனுக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய கனத்தையும் தேவனுக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய ஆராதனையும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு, நாசியில் சுவாசம் உள்ள மனிதனுக்கோ உறவு முறைக்கோ நீ கொடுக்க கூடாது. அது புருஷனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும். வேதம் சொல்லுது கீழ்ப்படிய சொல்றாரு. எப்படி கீழ்ப்படியணும்? புருஷன் என்றபடினால் தலை குனிந்து நில்லு, பொண்டாட்டி என்றபடினால் தலை குனிந்து நில்லு, பிள்ளை என்றபடினால் கைகட்டி நில்லு சொன்னாரா? இல்லை. யாவாகிய யாசுவா மேசியாவுக்குள் கீழ்ப்படி, அவருடைய சித்தத்தை தவற கீழ்ப்படியாத. அப்ப அவருடைய ஆலோசனையை சொன்ன கீழ்ப்படினாரு. நம்ம என்ன செய்யறோம்? எல்லாத்துக்கும் சரண்டர். அதனால தான் நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனை, போராட்டங்கள். இல்லைன்னா வராதுங்க. இஸ்ரவேல் ஜனம் இன்னைக்கும் தேவனுடைய சித்தத்தின்படி ஒன்றும் இல்லை. ஒரு யுத்தத்தை நடத்துறதுக்கு ஒரு ஏவுகணையை ஏவுனா அது தேவனுடைய பேரை வைக்கிறான். ஒரு யுத்தம்னா அந்த யுத்தத்துக்கு தேவனுடைய பேரை, தேவனுடைய நாமத்தை முன்னாடி வைக்கிறான். எனக்கு ஆச்சரியமா இருக்குது, என்னடா இது அநியாயமா இருக்குது. அமெரிக்காக்காரன் அப்படி இல்லை, அவன் வேற ஏதோ வைக்கிறான். நாங்க அப்படி உள்ளவங்க, நாங்க இப்படி உள்ளவங்க வைப்பான். ஆனா இஸ்ரவேல் எல்லாவற்றுக்கும் தேவனுடைய நாமத்தையே முன்னிலைப்படுத்துகிறான். ஏன்? அவனுக்கு மட்டும் அந்த நாமம் முக்கியமா இருக்குது. இப்ப நீ ஆவிக்குரிய பிள்ளை ஆனபடினால் அந்த நாமத்தை நீ முக்கியத்துவப்படுத்தணும். அந்த தேவனுக்கு மட்டும் கனம் செலுத்தணும். இதுதான் தேவன், இதுதான் தேவ சித்தம். அதனால தான் அவர் உன்னை அவருடைய பிள்ளையாக அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் அவருடைய சொந்த ஜனம் யார் என்று சொல்லி இன்னும் கேட்டீங்கன்னா, 1 பேதுருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தோருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். வேதம் சரியா சொல்லுது, அழைக்கப்பட்ட ஜனம். இங்க புறஜாதியன் இல்ல, இஸ்ரவேல் ஜனம் என்று இல்ல. இங்க இப்போ யார் யார் அவருடைய நாமத்தை அறிந்து அந்த நாமத்தை விசுவாசித்து அந்த நாமத்தை தரிக்கிறானோ, ஞானஸ்நானம் எடுக்கிறானோ, அவன் அவருடைய பிள்ளை. இந்த பிள்ளையத்தான் தேவன் என்ன செய்கிறார்? சொந்த ஜனமாக்க விரும்புகிறார். அந்த ஜனத்துக்கு தான் ஆசாரியத்துவத்தையும் பரிசுத்த ஜாதி என்கின்ற அடையாளத்தையும் கொடுக்கிறார். நல்லா கவனிச்சு பார்த்துடுங்க. சும்மா உள்ள வரலாம், உள்ள வரவன் எல்லாம் ஆசாரியன் இல்லை.
அவன் பாஸ்டர். இங்கே தான் பாஸ்டருக்கும் ஆசாரியனுக்கும் வித்தியாசம் தெரியணும். இங்கே நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி பாராட்டுறதில்ல. தேவன் உன்னை பரிசுத்த ஜாதியாக மாற்றணும். ஆசாரியத்துவத்தையும் பரிசுத்த ஜாதி என்கின்ற அதிகாரத்தையும் அவர் உனக்கு தந்தா நீ அவருடைய பிள்ளையாய் நிலைச்சிருக்க முடியும். இல்லைன்னா நீ அவருடைய நாமத்தை தரிக்கலாம். அப்போ அவருடைய பிள்ளை. அடுத்து நீ பாவம் செஞ்சல, பாவம் செஞ்ச பிறகு எப்படி மறுபடியும் எப்படி அவருடைய சமூகத்தில் வர முடியும்? கான்செப்ட் புரியல. அறியாமல் செய்த காலங்களில் தேவன் காணாதவர். இப்போ நீ அறிஞ்சு வேணுன்னே பாவம் செய்கிறப்ப நீ யாரு? ஏன்னா பாவத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் கண்டிப்பா வரும். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டும் பாவம் செய்கிறாய் என்று சொன்னால் அறிந்து செய்கிற பாவம், அதுக்கு மன்னிப்பில்லை. பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் இடைப்பட்ட பின்பு நீ பாவம் செய்வாயானால் அது மன்னிக்க முடியாத பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம். எப்படி நீ தேவ பிள்ளையாவ? பிரைசியாசுவா. அதனால தான் அவர் சொல்றார், முதல்ல நீ ஆசாரியன் ஆகணும். ஆசாரியன் ஆகணும்னா பரிசுத்த ஜனமா மாறணும். நீ தான் என்னுடைய சொந்த ஜனம், உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன், உன்னோடு கூட இருப்பேன் சொன்னாரே. அப்ப நம்மகிட்ட இது இல்லை. எல்லாம் நம்ம வெளி வேஷம், எல்லாம் வேஷம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிற அப்படின்றத மறந்துடாத. நான் உண்மையா உறுதியா உங்களுக்கு ஒன்று சொல்றேன். நீ தேவனுடைய பிள்ளையா ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துகிட்டு இருந்தா பொல்லாப்பு வரும், ஆனா பொல்லாப்பை ஜெயிப்ப. போராட்டம் வரும், போராட்டத்தை ஜெயிப்ப. இல்லாமை என்பது வரும், ஆனா இல்லாமையை மாற்றி இருக்கிறதாக தேவன் உனக்கு தருவார். எங்க பஞ்சம் வந்தது, தேசம் முழுவதும் பஞ்சம். எலியாவுக்கு ஆகாரத்தை கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் பாடுபட்டார் என் தேவன். நீ அவருடைய பிள்ளை ஆகும். முதல்ல சும்மா சொல்லிட்டு இருக்காத, நான் பிள்ளை இத்தனை வருஷம் சபைக்கு போறேன், அவருடைய நாமத்தை தரிச்சிருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு போறேன், சனிக்கிழமை ஆராதனைக்கு போறேன், புதன்கிழமை ஆராதனைக்கு போறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறேன், ஆனப்படியெல்லாம் நான் பிள்ளை இல்லை. இது உன் நினப்பு. தேவ சித்தம் செய்யாம நீ அவருடைய பிள்ளை ஆக முடியாது. அவர் விரும்புகிற பிரகாரமாய் நீ கிரியை நடப்பிக்கணும். முடியுமா? அல்லேலூயா. அப்படிப்பட்டவனுக்கு தான் தேவன் ஒரு காரியத்தை சொல்றார். என்ன அப்படின்னா, தேவ ஜனத்தின் அடையாளம் அவருடைய நாமத்தை தரித்து பரிசுத்த ஜாதியாய் ஆசாரிய கூட்டமாய். உடனே நினைப்பாங்க, நாங்க எப்படி ஆசாரியன் ஆகணும்? நமக்கு இதில் அதிகாரம் இருக்கா? ஆசாரியன் ஆக கஷ்டம். அவர் மட்டும்தான். பிரைசியாசுவா இல்லைங்க, எல்லாரும் ஆசாரியர். எப்படி எல்லாரும் ஆசாரியர்? யாசுவா மேசியாவுடைய இரத்தத்தில் தோய்த்தெடுக்கப்பட்ட அத்தனை பேரும். அதுக்காக நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி யாசுவா மேசியாவுடைய இரத்தத்தில் தோய்த்தெடுக்கப்பட்டேன். இந்த 7 வருஷமும் நான் எப்படி? நீ பாவிதான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீ மனம் திரும்பணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தின்படி நீ வாழணும். சும்மா இல்லை. ஒரு நாள் கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லா நாளும் கொடுத்துட்டு இருப்பாரான்னு கேட்டால் கிடையாது. எல்லா நாளும் கொடுக்க மாட்டாருங்க. கொடுத்ததை எடுத்துருவாரு. இதுதான் இந்த உலகம், அப்படித்தான் இருக்குதுங்க. இந்த உலகத்தில் உனக்கு கிடைத்தது எல்லாம் தற்காலிகமாக கிடைத்தது. அது நிரந்தரமாக கிடைக்க வேண்டுமானால் நீ நிரந்தரமாக கொடுத்தவருக்கு உண்மையாக இருக்கணும். இல்லையே, 4 நாள் உண்மையா இருந்தா 5வது நாள் தேவ சமூகத்தில் வெளியில போறேன். எத்தனை நாள் வெளியில போறோம்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், என்னை அழைத்த தேவன், என்னை வேறுதிரித்த தேவன் என்னை அவருக்கு பிரியமாய் அழைத்திருக்கிறாரே, நான் அவருக்கு பிரியமாய் வாழ்கிறேனா? இந்த வாழ்க்கை வேணும்.